வணக்கம் நண்பர்களே. ஊரில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையில் சாராய கடைகளை திறந்து வச்சுட்டு உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள், போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன்னு நம்ம முதல்வர் சொன்னதும் போதும் அப்பா எப்பப்பா சொத்தை பிரிப்பீங்கன்னோ, பொது இடங்களில் இது எங்கள் அப்பாவோட சொத்துடான்னோ சமூக வலைதளங்களில் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த நிறைய காணொளிகளை பார்க்க முடிஞ்சது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் கூட்டணியில பங்கு பற்றி எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 17/7/2025 அன்று காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் திரு வேலுச்சாமி அவர்கள் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும்னும் அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் அமைச்சர்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய அரசியல் சூழல்ல கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் முதல்ல கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும், இரண்டாவதா அரசியல் கள செயல்பாடுகளுக்கான பொருளாதார தேவைகளுக்காகவும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் போய் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்க ஒரு கட்சியோட சேர்ந்துக்கிறாங்க. இந்த 2 பலனையும் தாண்டி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருக்கு. நன்றி.